வணக்கம் நண்பர்களே. ஒரு உலகக்கோப்பை ஃபைனல் மேட்ச். கடைசி ஓவர். பேட்ஸ்மேன் பேடில் பந்து படுகிறது. பவுலர் கத்துகிறார். அம்பையர் விரலை உயர்த்தி அவுட் கொடுக்கிறார். ஆனால் பேட்ஸ்மேனுக்கு அது அவுட் இல்லை என்று உறுதியாக தெரியும். பல வருடங்களுக்கு முன்பு வரை அம்பையர் கொடுத்தால் கொடுத்ததுதான், அதை மாற்றவே முடியாது. இதனால் பல முக்கியமான போட்டிகளின் முடிவுகள் தவறான தீர்ப்புகளால் மாறியிருக்கின்றன. ஆனால் இன்று நிலைமை அப்படியில்லை. அம்பையர் தவறு செய்தாலும் நான் ரிவ்யூ எடுக்கிறேன் என்று பேட்ஸ்மேன் அல்லது கேப்டன் தைரியமாகச் சொல்ல முடியும். இதற்கு பெயர்தான் டிஆர்எஸ், டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். ஆனால் இந்த டிஆர்எஸ் எப்படி அத்தனை துல்லியமாக செயல்படுகிறது? பந்து எங்கே குத்தியது, எப்படி திரும்பியது, ஸ்டம்பில் படுமா படாதா என்பதை ஒரு கம்ப்யூட்டர் எப்படி கணிக்கிறது? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தொழில்நுட்பத்தை எல்லா போட்டிகளிலும் ஏன் பயன்படுத்த முடிவதில்லை? சமீபத்தில் இந்தியாவில் உள்ள உள்ளூர் கிரிக்கெட், டொமெஸ்டிக் கிரிக்கெட் போட்டிகளிலும் கொண்டு வரலாம் என பிசிசிஐ ஆலோசித்தபோது வெறும் ஹாக்காய் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமே சுமார் 150 கோடி ரூபாய் செலவாகும் என்ற தகவல் வெளியானது. ஒரு தொழில்நுட்பத்திற்கு ஏன் இவ்வளவு செலவு? இந்த வீடியோவில் எவ்விதமான ஊகங்களும் இன்றி முற்றிலும் அறிவியல் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் ஹாக்காய் மற்றும் உண்மையான தொழில்நுட்பத்தை அலசப்போகிறோம். கிரிக்கெட்டில் தொழில்நுட்பத்தின் தேவை பல தசாப்தங்களாகவே உணரப்பட்டு வந்தது. ஆரம்பத்தில் ரன் அவுட் மற்றும் ஸ்டம்பிங் முடிவுகளை துல்லியமாக எடுக்க டிவி ரீப்ளேக்களை டிவி ரீப்ளேஸ் நம்பி தேர்ட் அம்பையர் முறை கொண்டு வரப்பட்டது. ஆனால் எல்பிடபிள்யூ மற்றும் பேட்டில் பந்து உரசிக் கொண்டு செல்வதை எஜஸ் கண்டுபிடிக்க அது மட்டும் போதவில்லை. இதற்கான தீர்வாக 2008ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் பிளேயர் ரெஃபரல் சிஸ்டம் என்ற பெயரில் இது முதன்முதலில் சோதனை செய்யப்பட்டது. பின்னர் 2011 உலகக்கோப்பையில் இது முழுமையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. டிஆர்எஸ் என்பது ஒரே ஒரு தொழில்நுட்பம் கிடையாது, அது பல தொழில்நுட்பங்களின் தொகுப்பு. பந்துபேட்டில் பட்டதா என்பதைக் கண்டுபிடிக்க ஆல்ட்ராய்ட் அல்லது ரியல் டைம் ஸ்னிக்கோ என்ற ஒலி பகுப்பாய்வு சவுண்ட் அனாலிசிஸ் தொழில்நுட்பமும், வெப்பத்தின் அடிப்படையில் பந்து உரசியதைக் கண்டுபிடிக்க ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஹாட்ஸ்பாட் என்ற அகச்சிவப்பு கதிர் இன்ஃப்ராரெட் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எல்பிடபிள்யூ முடிவுகளுக்கு பயன்படுத்தப்படும் பால் டிராக்கிங் அல்லது பந்தின் பாதையை கணிக்கும் தொழில்நுட்பம்தான் இதில் மிகவும் சிக்கலானது மற்றும் விலையுயர்ந்தது. இதன் பெயர்தான் ஹாக்காய். ஹாக்காய் தொழில்நுட்பத்தை 201-இல் இங்கிலாந்தை சேர்ந்த டாக்டர் பால் ஹாக்கின்ஸ் மற்றும் ரூகே மேனர் ரிசர்ச் நிறுவனத்தின் பொறியாளர்கள் இணைந்து உருவாக்கினார்கள். ஆரம்பத்தில் இது டிவி சேனல்களுக்கு ரீப்ளே காட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. பின்னர்தான் அதிகாரப்பூர்வ தீர்ப்புகளுக்கு பயன்படத் தொடங்கியது. அடிப்படை தத்துவம் ட்ரையாங்குலேஷன் முக்கோணவியல் என்பதாகும். இதை செயல்படுத்துவதற்காக மைதானத்தின் சுற்றிலும் 6 அதிவேக கேமராக்கள் ஹைஸ்பீட் கேமராஸ் மிகச்சரியான கோணங்களில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கேமராக்கள் வினாடிக்கு 340 பிரேம்கள் 340 fps என்ற வேகத்தில் பந்தை படம் பிடிக்கும். அதாவது பந்து வீச்சாளர் கையிலிருந்து பந்து புறப்பட்டு பேட்ஸ்மேனை அடையும் சில நொடிகளுக்குள் பல்லாயிரக்கணக்கான புகைப்படங்களை இந்த கேமராக்கள் எடுத்துவிடும். பந்து வீசப்பட்டவுடன் இந்த 6 கேமராக்களிலிருந்து வரும் வீடியோ பதிவுகளும் பந்தின் வேகமும் நேரடியாக ஒரு அதிவேக கணினிக்கு சர்வர் செல்லும். இந்த கம்ப்யூட்டரில் உள்ள மென்பொருள் ஒவ்வொரு பிரேமிலும் உள்ள தேவையற்ற பிக்சல்ஸ் வடிகட்டிவிட்டு கிரிக்கெட் பந்தை மட்டுமே தனிமைப்படுத்தி பார்க்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கேமராக்கள் ஒரே பந்தை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கும்போது அந்த முக்கோணவியல் ட்ரையாங்குலேஷன் கணக்கீட்டின் மூலம் பந்து 3D வழியில் 3D ஸ்பேஸ் எந்த உயரத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பது மிக துல்லியமாக கணிக்கப்படுகிறது. பந்தின் எதிர்காலத்தை கணிக்கும் அல்காரிதம் ஒரு எல்பிடபிள்யூ தீர்ப்பில் பந்து பேட்ஸ்மேனின் காலில் பட்டுவிட்டது. ஒருவேளை கால் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் பந்து ஸ்டம்பில் பட்டிருக்குமா? இதை கம்ப்யூட்டர் எப்படி கணிக்கும்? பந்து வீச்சாளர் கையிலிருந்து புறப்பட்டு பிட்சில் குத்தி பேட்ஸ்மேனின் காலில் படும் வரை பந்து வந்த உண்மையான பாதை. இது கேமராக்கள் பார்த்த உண்மை. காலில் பட்ட பிறகு பந்து எப்படி சென்றிருக்கும் என்ற கணிப்பு. இந்த கணிப்பைச் செய்ய ஹாக்காய் அல்காரிதம் பந்தின் வேகம், பந்து காற்றில் எவ்வளவு ஸ்விங் ஆகியுள்ளது, பிட்சில் குத்திய பிறகு அதன் கோணம் மற்றும் பவுன்ஸ் எவ்வளவு மாறியுள்ளது ஆகிய அனைத்தையும் நொடிப்பொழுதில் கணக்கிடுகிறது. இந்த இடத்தில்தான் இயற்பியல் பிசிக்ஸ் பெரும் பங்கு வகிக்கிறது. பிட்சின் தன்மை, பந்தின் வேகம், சுழல், ஸ்பின் என அனைத்தையும் கணக்கில் கொண்டு அந்த 3D பாதையை நீட்டித்து அது ஸ்டம்பை தாக்குமா என்பதை திரையில் நமக்கு காட்டுகிறது. இல் மிகவும் விவாதிக்கப்படும் ஒரு விஷயம் அம்பையர்ஸ் கால். ஹாக்காய்
அவ்வளவு துல்லியமாக இருக்கும்போது ஏன் மீண்டும் பீல்ட் அம்பையரின் முடிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இதற்கான காரணம் அறிவியலில் உள்ளது. எந்தவொரு தொழில்நுட்பமும் 100% துல்லியமானது கிடையாது. கேமராக்களும் கணிப்புகளும் சில மில்லிமீட்டர்கள் வரை பிழை, மார்ஜின் ஆஃப் எரர் கொண்டிருக்கலாம். குறிப்பாக பந்து பிட்சில் குத்திய பிறகோ அல்லது பேட்ஸ்மேனின் காலில் பட்ட பிறகோ கணிக்கப்படும் பாதையில் சிறிய சந்தேகம் இருக்கலாம். எனவே பந்து ஸ்டம்பின் ஓரங்களில், விளிம்புகளில் உரசும் என்று ஹாக்காய் கணித்தால் அது அந்த மார்ஜின் ஆஃப் குள் வந்துவிடும். அந்தச் சமயங்களில் தொழில்நுட்பம் என்னால் 100% உறுதியாகச் சொல்ல முடியாது, அதனால் மைதானத்தில் உள்ள மனித அம்பையர் என்ன முடிவெடுத்தாரோ அதையே நான் உறுதி செய்கிறேன் என்று சொல்லிவிடும். இதுதான் அம்பையர்ஸ் கால். தொழில்நுட்பம் மனிதர்களை முழுமையாக ஓரம் கட்டாமல் அவர்களுக்கு ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுகிறது என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். ஹாட்ஸ்பாட் மற்றும் அல்ட்ராய்ட் பால் ஐ தவிர்த்து பேட்டில் பந்து பட்டதா என்பதை கண்டறிய ஹாட்ஸ்பாட் மற்றும் அல்ட்ராய்ட் பயன்படுத்தப்படுகின்றன. ஹாட்ஸ்பாட் தொழில்நுட்பம் அகச்சிவப்பு கதிர் இன்ஃப்ராரெட் கேமராக்களை பயன்படுத்துகிறது. பந்து பேட்டிலோ அல்லது பேடிலோ உரசிச் செல்லும் போது அங்கு ஏற்படும் உராய்வினால் ஃப்ரிக்ஷன், சிறிய அளவில் வெப்பம் உருவாகும். இந்த வெப்பத்தை அகச்சிவப்பு கேமராக்கள் வெள்ளை நிறப்புள்ளியாக ஒயிட் ஸ்பாட் காட்டும். இது மிகவும் துல்லியமானது, ஆனால் மிகவும் விலை உயர்ந்தது. மறுபுறம் அல்ட்ராய்ட் அல்லது ரியல் டைம் ஸ்னிக்கோ ஒலி அலைகளை பயன்படுத்துகிறது. ஸ்டம்பில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன மைக்ரோஃபோன்கள் மைதானத்தின் இரைச்சலை வடிகட்டி பந்து பேட்டில் படும்போது ஏற்படும் குறிப்பிட்ட அதிர்வெண் ஃப்ரீக்வென்சி ஒலியை மட்டும் தனியாக பிரித்துக் காட்டுகின்றன. டிவி ரீப்ளேயில் வீடியோ பிரேம்களோடு இந்த ஒலி அலைகளையும் ஒத்திசைத்து சிங்க் தேர்ட் அம்பையர் முடிவெடுக்கிறார். ₹100 கோடிக்கு மேலான செலவு. டிஆர்எஸ் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தது? இப்போது இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த தொழில்நுட்பத்திற்கு ஏன் இவ்வளவு செலவாகிறது? ரெடிட் விவாதங்கள், கிரிக்கெட் வாரியங்களின் அறிக்கைகள் மற்றும் சமீபத்திய தரவுகளின்படி ஹாக்காய் தொழில்நுட்பத்தை ஒரு நாள் முழுவதும் இயக்குவதற்கு, அதாவது ஒரு மேட்சுக்கு குறைந்தபட்சம் $10,000 முதல் $15,000 வரை, சுமார் $8 லட்சம் முதல் $12 லட்சம் வரை செலவாகும். பால் டிராக்கிங், அல்ட்ராய்ட் மற்றும் ஹாட்ஸ்பாட் அனைத்தையும் உள்ளடக்கிய முழுமையான டிஆர்எஸ் பேக்கேஜை பயன்படுத்தினால் ஒரு நாளுக்கான செலவு 100,000 சுமார் $80 லட்சத்திற்கும் மேல் வரை கூட செல்லும். ஒரு 5 நாள் டெஸ்ட் போட்டிக்கு சுமார் 300,000 முதல் 500,000 வரை செலவாகும். சமீபத்தில் 2025ஆம் ஆண்டின் இறுதியில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ தங்கள் உள்ளூர் போட்டிகளான ரஞ்சி கோப்பை மற்றும் பிற தொடர்களில் கொண்டு வருவது குறித்து விவாதித்தது. இந்தியாவில் ஒரு சீசனில் சுமார் 500-க்கும் மேற்பட்ட உள்ளூர் போட்டிகள் நடக்கின்றன. இந்த அனைத்து போட்டிகளுக்கும் ஹாக்காய் கேமராக்கள், அதிவேக சர்வர்கள், அதை இயக்க பயிற்சி பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் என அனைத்தையும் கொண்டு வந்தால் வெறும் ஹாக்காய் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமே சுமார் ₹150 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கேமராக்கள் சாதாரணமானவை அல்ல. மைதானத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் கேபிள்களை இழுத்து எந்தவொரு சிறு அசைவும் இல்லாமல் அவற்றை நிறுவி அதிவேக இணையம் மற்றும் சர்வர் மூலம் தரவுகளை உடனடியாக செயல்படுத்துவது என்பது மிகப்பெரிய உள்கட்டமைப்பு மற்றும் மனித உழைப்பை கோரும் விஷயம். ஐசிசி நடத்தும் பெரிய தொடர்கள் மற்றும் பணக்கார கிரிக்கெட் வாரியங்களால் மட்டுமே எல்லா போட்டிகளிலும் இதை எளிதாக பயன்படுத்த முடிகிறது. சில ஏழை கிரிக்கெட் நாடுகள் நடத்தும் தொடர்களில் முழுமையான டிஆர்எஸ் இருப்பதில்லை என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இதற்கு இந்த அதீத செலவே முக்கிய காரணம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? கிரிக்கெட்டில் தொழில்நுட்பம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. தற்போது பிசிசிஐ அதிக பொருட்செலவை சமாளிக்க ஐஐடி மாணவர்களால் உருவாக்கப்படும் சில உள்நாட்டு தொழில்நுட்பங்களை இண்டிஜினஸ் டெக் ஆராய்ந்து வருகிறது. இந்த மாற்று தொழில்நுட்பங்கள் ஒரு நாளுக்கு வெறும் $2,000 முதல் $3,000 வரை மட்டுமே செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அது உலகளாவிய தரத்திற்கு இணையான துல்லியத்தை வழங்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முடிவாக, ஒரு பந்து ஸ்டம்பை தாக்குமா என்பதை டிவி திரையில் ஒரு சில நொடிகளில் நாம் பார்த்துவிடுகிறோம். ஆனால் அந்த ஒரு சில நொடி அனிமேஷனுக்கு பின்னால் வினாடிக்கு 340 பிரேம்களை பிடிக்கும் 6 கேமராக்கள், முக்கோணவியல் கணிதம், அதிநவீன அல்காரிதம்கள் மற்றும் பல லட்ச செலவு ஆகியவை ஒளிந்திருக்கின்றன. இதுதான் கிரிக்கெட்டின் உண்மையான ₹100 கோடி தொழில்நுட்பம்.